بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله عز وجل: نون والقلم وما يسطرون. وقال الله أيضا: اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் உற்றார் உறவினர் மீதும், அவர்களை பின்பற்றிய தோழர்கள் மீதும், தாபிஈன்கள் மீதும், தபுல் தாபிஈன்கள் மீதும், இமாம்கள் மீதும், இங்கே அமர்ந்திருக்கின்ற இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் ஈடேற்றமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து எனது ஜுமாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நவீன தொழில்நுட்பங்கள், அதில் இஸ்லாம் கூறும் குழந்தை வளர்ப்பு, இது ரெண்டையுமே பிரித்து பார்க்க முடியாத ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் நவீன தொழில்நுட்பங்களினுடைய வளர்ச்சி என்ற அடிப்படையில் சமூக ஊடகங்களை அணுகுவதை குறித்து இஸ்லாமிய உலகில் இரண்டு பிரிவுகளாக இன்றைக்கும் பிரிந்துதான் கிடக்கிறார்கள். மிகப்பெரிய மார்க்க அறிஞர்களிலிருந்து, இஸ்லாமிய சிந்தனையாளர்களிலிருந்து இதனை அப்படி இலகுவாக கடந்து விட முடியாது, புறக்கணித்து விட முடியாது என்று சொல்வோர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் அந்த பழைய நிலையில் நாம் இருப்பதுதான் சிறந்தது, இதை புறந்தள்ளதான் வேண்டும், இதை புறக்கணித்து தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையில் இன்னொரு பக்கத்திலே பேசக்கூடிய ஒரு நிலை நாம் பார்க்கிறோம். அதுக்குள்ளே நுழைந்தாலே அது ஷைத்தானியத்தில் அது நம்மை இழுத்து செல்லும் என்று சொல்லக்கூடிய ஒரு அச்சம் கலந்த ஒரு நிலையில்தான் அப்படிப்பட்ட அந்த மக்களும் இதன் பக்கம் நாம் நெருங்கக்கூடாது. எப்படி அல்லாஹ் நெருங்காதே என்று குரானிலே பல்வேறு வசனங்களிலே சொல்லி காட்டுகிறானோ, வட்டியின் பக்கம் நெருங்காதீர்கள், விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள், அனாதைகளினுடைய சொத்துகளின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று எதிலெல்லாம் அல்லாஹ் நெருங்காதீர்கள் என்று சொல்கிறானோ அந்த இடத்தில் இதனை வைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உரத்த குரலும் நம்முடைய காதுகளிலே தொடர்ச்சியாக விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போது அடுத்த பக்கத்தில் உள்ளவர்கள் இதை நாம் பயன்படுத்தி தான் ஆக வேண்டும் என்பவர்களும் அந்த சமூக ஊடகத்திற்காகவோ தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சிக்காகவோ அதை டிஃபென்ஸ் செய்வதற்காக அவர்கள் கூறவில்லை. சமூகம் ஆல்ரெடி அதில் போய் விழுந்து விட்டது. நம்முடைய சமூகம் என்று முஸ்லிம் சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, பொதுவாகவே உலகில் உள்ள மனிதர்கள் அத்தனை பேரும் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் ஏற்கனவே அதில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்பது எப்படி அல்லது அவர்களை காப்பது எப்படி? ஒரு கண்ட்ரோல்டு மெக்கானிசம்க்கு உள்ளாக ஒரு கிளியர் கைடன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நேரான சீரிய வழிகாட்டுதல்களுக்கு உள்ளாக அவர்களை
பாதுகாப்பது எப்படி என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டியிருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதாவது கூகுள், ஊபர், கேன்வா போன்ற அந்த தளங்களிலெல்லாம் செயல்பட்ட ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய என்ஜினியர், ஏஐ என்ஜினியர். அவர் பெயர் வலீத் கதூஸ். அவரிடத்துல ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நாம் சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், சூரா பக்ராவிலே அல்லாஹ் தாலா ஹாரூத் மாரூத்தை பற்றி ஒரு வசனத்தில் சொல்கிறான். அப்போ அந்த ஹாரூத் மாரூத்தை பற்றி சொல்லக்கூடிய குறிப்பில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், ஃபயதஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜி என்று சொல்கிறான். அதற்கு முன்பாக அது ஒரு நீண்ட வசனம், அதனுடைய நடுவில் நான் ஓதிக்கொண்டிருக்கிறேன். அதற்கு முன்பாக உமா யுஅல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னத்தும் ஃபலா தக்ஃபுர். அல்லாஹ் ஒரு சோதனையாக ஹாரூத் மாரூத் என்று சொல்லக்கூடிய இருவரை அனுப்பி வைக்கிறான். அவர்கள் வானவர்கள் என்று உள்ளவர்கள். குர்ஆனுடைய வசனங்களில் அதனுடைய விளக்கத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். அப்போ அதை பார்த்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், நாங்கள் உங்களுக்கு ஒரு ஃபித்னாவாக, உங்களுக்கு ஒரு சோதனையாக நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். சிஹர் என்று சொல்லக்கூடிய மேஜிக் சம்பந்தமான மாயாஜாலம் குறித்த ஒரு நிலையிலே இந்த குர்ஆனினுடைய வசனம் பார்க்கப்படுகிறது. அந்த மாயாஜாலம் என்று சொல்லக்கூடிய சிஹரினுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு நவீன தொழில்நுட்பங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுக்குள்ள நுழைஞ்சிட்டாலே இன்ஃபேக்ட் நாம் கவனச்சிதறலிலே அதில் போய் நாம் நுழையக்கூடியவர்களாக இல்லை. ஒரு கவனச்சிதறல் தேவைப்படுகிறது, ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தேவைப்படுகிறது என்று யாரும் மொபைல் போனை கையில் வைத்துக்கொண்டு அந்த நேரத்தை செலவு செய்ய வேண்டும் என்று அதுக்குள்ளே போறதில்லை. இன்றைக்கு அதுவும் சில பேரினுடைய உளவியலாக மாறிவிட்டது. நாம் அவர்களை பற்றி பேசவில்லை. அது அல்லாமல் இதனை ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய எனக்கும் உங்களுக்குமாக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். யாரெல்லாம் இப்படிப்பட்ட சிந்தனையில இருக்கிறார்களோ அவர்களுக்காக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அப்போ நாம் என்ன செய்கிறோம்? இந்த மொபைல் போனை ஆக்சஸ் செய்வதில் கவனச்சிதறலுக்கு, ஒரு டைம் பாஸுக்கு இது தேவைப்படுகிறதுன்னு நாம் போகவில்லை. ஆனால் அதுக்குள்ள நுழைஞ்சிட்டோன்னா நம்ம கவனத்தை சிதறடிக்கக்கூடியதாக அது இருந்து கொண்டிருக்கு. இன்ஃபேக்ட் இட் இஸ் டிஸ்ட்ராக்டிங் அஸ், நார் we are distracting, we are entering for distracting ourselves. நம்முடைய கவனச்சிதறல்களுக்காக நாம் அதுக்குள்ளே நுழையவில்லை. ஆனால் உள்ளே நுழைகின்ற போது ஒரு நிமிஷத்துல பார்த்துட்டு வெளியே வந்துடுன்னு நினைக்கிறோம், 30 நிமிஷம் காலியா போயிடுது. ஒரு பயானம் மட்டும் கேட்குறோம்னு சொல்லி போறோம், அது முடிக்கும் போதே இதையும் கேளுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிஃபரன்ஸா அது கொடுக்குது, ரெஃபரன்ஸ் கொடுக்குது. உடனே அங்க பார்க்குறோம். இன்னைக்கு காலையில கூட உலமாக்களுக்கு இடையில ஒரு உரையாடல் நிகழ்ந்த போது அவங்கள சொல்றாங்க, சில பேர் இன்றைக்கு எப்படி போய்விட்டது என்று சொன்னால், இரவு நேரத்தினுடைய தூக்கமே நமக்கு சிதைந்து இருக்கிறது. இரவு நேரத்திலே தூங்க முடியாத ஒரு சூழல், மிகவும் தாமதமான ஒரு வாழ்க்கை முறை. அதனால ஃபஜ்ருடைய நேரத்தில் பல பேர் பள்ளிக்கு வருவதை என்று இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. குர்ஆனுடைய சத்தம் அறவே கேட்பதில்லை. குர்ஆன் ஓதக்கூடிய இடத்திலெல்லாம் இது நம்மை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. ஆக பல பேரனுடைய வாழ்க்கை அமைப்பிலே இரவு வெகு நீளமாக நீள்கிறது இந்த மொபைல் போனால். அதுல ஏதாவது பிரயோஜனம் நல்லது என்று சொல்லி எல்லாமே பிரயோஜனம் தான், இதை பார்த்துட்டா இல்லை இதை பாரு, இதை பார்த்துட்டா இதை பாரு அப்படின்னு சொல்லி பிரயோஜனத்தையே அது முன்வைக்கிறது. அந்த பிரயோஜனத்திற்காக நாம் அதனை பார்க்கின்ற போது அங்கே ஒரு பெரிய உலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த உலகத்திற்கு அவரவர்களுடைய தொழில் சார்ந்த விஷயமாக முந்தி செய்திகளை கொடுப்பது அல்லது பயான்களை கொடுப்பது இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணம் கொண்டுதான் அவர்கள் அதிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஒரு குறிப்பிட்ட தேவைதான் அதில் இருக்கிறது. உள்ளே நுழைகின்ற போது காலை அதுல பாதாளத்திற்கு இழுத்துட்டு போய் அதிலேயே என்ற ஒரு நிலையை அது ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருப்பதனால் அதை நாம் சிஹர் என்ற ஒரு நிலையிலே வைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு மாயாஜாலம் என்ற அடிப்படையில் நம்முடைய கவனத்தை அது எப்படியெல்லாம் சிதறடிக்கிறது. அந்த நேரத்தில் ப்ரொடக்டிவாக எதையெல்லாம் செய்திருக்க முடியுமோ, ஆக்கப்பூர்வமாக நாம் செய்ய வேண்டிய பல்வேறு விஷயங்களை செய்யக்கூடாத ஒரு வகையில எப்படி நம்மளை தடுத்து அது சின்ன பின்னப்படுத்துகிறது என்ற ஒரு நிலையில இதை பார்க்க அவசியப்பட்டிருக்கிறோம். இன்னொரு புறம் நம்முடைய இளம் தலைமுறைகள் ஸ்கூலுக்கு போறாங்க, கல்லூரிக்கு போறாங்க, அவங்களுக்குள்ள ஹோம்ஒர்க்லாம் இதில் தான் கொடுக்கப்படுது.
அப்போ நமக்கு என்ன ஒரு கம்பல்ஷன் வந்துடுது, பிள்ளைக்கு வந்து ஒரு சிம் கார்டு போட்டு கொடுக்கணும், ஒரு மொபைல் ஃபோன் கொடுக்கணும். ஸ்கூல்ல வந்து வீட்டுக்கு வந்த உடனே அந்த பாடத்திற்கு அந்த ஹோம் ஒர்க்கு, இந்த பாடத்திற்கு இந்த ஹோம் ஒர்க்கு, இதுக்கு இன்னும் ப்ராஜெக்ட், இதுக்கு இந்த இதை யூடியூப்ல போய் பார்த்துட்டு வா, இதை போய் நீ கூகுளில் தேடிட்டு நாளைக்கு வந்து எனக்கு சொல்லு. இப்போ புள்ள வந்து அந்த ஹோம் ஒர்க்கை மட்டுமா பண்ணும்? அது பண்றது மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமா? அப்படி இல்லை. ஆக கம்பல்ஷனுக்கு நம்ம வந்த நிலையில இது கூடாது என்று ஒரு வார்த்தையிலே புறந்தள்ள முடியாத ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்ப இதிலிருந்து நம் சமூகத்தை பாதுகாப்பதும் சமூகத்தை வென்றெடுப்பதும் நம்மீதான ஒரு கடமையாக மாறிவிடுகிறது. நாமும் இதிலே வந்து பக்குவத்தோடு செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். சமூகம் என்பதனால லார்ஜர் எக்ஸ்டென்ட்ல ஒரு லார்ஜர் இதுல வந்து சொல்றதா இருந்தா ஒட்டுமொத்த உலக சமூகம், உலக மனித சமூகம். இன்னொரு பக்கத்துல இமீடியட்டாக எடுத்து சொல்வதாக இருந்தால் நம்முடைய முஸ்லிம் சமூகம். யுவால் நோவா ஹராரி, முன்னாடி கூட இங்கே கூட நான் பேசியிருப்பேன், எனக்கு நினைவுபடும், இங்க வந்தா கொஞ்சம் கல்வியை பத்தி பேசுவேன். அப்ப யுவால் நோவா ஹராரின்னு சொல்லிட்டு ஒரு யங் சாப் தான், ஒரு 40 வயதுக்கு உட்பட்ட ஒரு இளைஞர், யூதர், ஆனால் கடவுள் கொள்கையை மறுத்தவர். அவர் மேன் த சாப்பியன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அந்த புக்கு எழுதியிருக்கிறார். அவர் இப்போ இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புக்கு எழுதி இந்த கூகுள் அதே மாதிரி வந்து யூடியூப் போன்ற பல விஷயங்கள், அந்த எதெல்லாம் கூகுள், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்னும் பிற அந்த மைக்ரோசாஃப்ட்டு, அதே மாதிரி வந்து பல்வேறு நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள்னு பார்த்தா அமேசான், அதே மாதிரி வந்து ஊபர், இது மாதிரி எல்லா இதுகளுக்கும் ஒரு பாலிசி மேக்கிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கொள்கை சார்ந்த அந்த கொள்கைவாதிகள், சிஇஓ அந்த லெவல்ல வந்து ஒரு பெரிய கட்டமைப்புல இன்ஜினியர்ஸ் இருப்பாங்கல்ல, அவர்களுக்கு இவர் போதிக்கக்கூடியவர். அவர் தான் இந்த யுவால் நோவா ஹராரி. அவர் தான் எழுதின நூல் தான் மேன் த சாப்பியன். முதலிலே இறை சிந்தனை என்பது அதிலே நிராகரிக்கப்படுகிறது. அந்த புக்கே வந்து குஃபரை பற்றி தான் பேசுகிறது. ஆனால் கருத்தாக நவீன தொழில்நுட்பங்களை அலசி ஆராய்ந்து அதிலே பல்வேறு தகவல்கள் முன்வைக்கப்படுகிறது. அந்த தகவல்களை எவனெல்லாம் தன்னுடைய மூளையிலே அவன் வைத்து கொண்டானோ அவன் உருவாக்கக்கூடிய கொள்கை அடிப்படையில் தான் இந்த தொழில்நுட்பங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆக இந்த தொழில்நுட்பங்களின் ஊடாக இறைவனை தேட வேண்டும், அல்லது இது சரியான ராங் கைடன்ஸில் இருந்து மக்களை பாதுகாத்து ரைட் கைடன்ஸில் தான் இது நம்மை எப்போதும் வைத்திருக்கும் என்பதற்கு எந்த கேரண்டியும் இல்லை. அதனை நல்லதை நாம் தேடி போக வேண்டும். பட் அதிலே ஒரு ஃபித்ரா இருக்கு. நாம் வந்து சிஹர் என்ற நிலையில இதனை பார்க்க வேண்டும் என்று சொன்னோம் அல்லவா, அதோடு இன்னொன்று அரபி குரானுடைய வசனத்து வார்த்தையும் இதோடு நாம் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அது ஃபித்ரா. ஃபித்ரா என்பது வந்து இயற்கை தன்மை, இயல்பு நிலை. இந்த இயல்பு நிலை என்பது இன்னும் கரப்ட் ஆகவில்லை. மனிதன் அதனை கரப்ட் பண்ணி கொண்டிருக்கிறான். எப்படி கரப்ட் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், இதை போன்ற சிந்தனைவாதிகளினுடைய அந்த போதனைகளை கொண்டும் எழுத்துக்களை கொண்டும் தான் அவன் அவர்களுடைய மூளைகளை அறிவிலிருந்து அவர்களை சிதறடித்துக் கொண்டிருக்கிறான். அறிவியினுடைய தெளிவான ஒரு வழிகாட்டலில் இருந்து அவர்களை அவன் சிதறடித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று அப்பவே சொன்னார். இந்த தொழில்நுட்பம், சமூக ஊடகங்கள்லாம் தலை தூக்க முன்பாகவே அந்த நூலை நான் படிச்சிருக்கேன். அதுல சொல்றது வந்து எப்படி பயாலஜிக்கல் அதாவது எலக்ட்ரானிக் ஆல்கரிதம் என்று ஒன்று வந்து இருக்கிறதோ, இன்றைக்கு இந்த தொழில்நுட்பத்துல நம்ம பார்க்கறது எலக்ட்ரானிக் ஆல்கரிதம். ஆல்கரிதம்ங்கிற வார்த்தையை தான் இன்றைக்கு நம்ம பேசி ஆக வேண்டியிருக்கு. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி என்னன்னா, இந்த ஆல்கோரிதம் என்பது அல் ஹவாரிசம் என்ற அரபி வார்த்தை. ஆல்கோரிதம் என்று சொல்லக்கூடிய அந்த சொல் பயன்பாடு இருக்கிறது, ஆங்கிலப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை இருக்கிறது, அது அல் ஹவாரிசம். இந்த அல் ஹவாரிசம் தான் என்னதுன்னு சொன்னா, இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சவர், இந்த கணித உருவாக்கத்தை, புதிதாக இந்த தியரியை கண்டுபிடித்தவர் வந்து அல் ஹவாரிஸ்மி. அவர் பேர் வந்து அல் ஹவாரிஸ்மி. அவர் பேர் வந்து அல் ஹவாரிசம் அப்படின்னு அந்த அரபியில வந்து அந்த அவருடைய அந்த தியரிக்கு, கணித தியரிக்கு பேரிடப்பட்டது. அது ஆங்கிலப்படுத்துகின்ற போது அல்கோரிதம். அந்த அல்கோரிதம் தான் இன்றைக்கு நம் உலகை ஆண்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்துல ஆப்டிக்ஸ். அல்கோரிதம் என்பது ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துல ஆப்டிக்ஸ். இந்த ஆப்டிக்ஸ் என்பதற்கு ஹைதம் என்று சொல்லக்கூடியவர், இப்னு ஹைதம். இவர்கள் எல்லாம் வந்து அந்த ஹலிஃபா ஹாரூன் ரஷீதுக்கு பிறகு உள்ள அவர்களுடைய பிள்ளைகளுடைய காலத்திலே இருந்தவர்கள். பல்வேறு புதிய புதிய கண்டுபிடிப்புகளை தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் மனிதனுக்கு வந்து கண்களில் உள்ள கருவிலியில் இருந்துதான் ஒளி வருகிறது என்று தத்துவவாதிகள் ஒன்று அன்றைக்கு பேசிக் கொண்டிருந்த நேரத்தில், மனிதன் வெளியிலிருந்து தான் வெளிச்சத்தை பெறுகிறான், கண் விழி அதனை ரிஃப்ளெக்ட் செய்கிறது என்று சொல்வதிலே
ஒரு ஆப்டிக்ஸ் என்ற ஒரு புதிய சிந்தனையை உருவாக்கியது இப்னு ஹைதம் என்பவர். இன்றைக்கும் வந்து அந்த மூன் இருக்குது அல்லவா, சந்திரன்ல வந்து நம்ம சந்திரயான் 3 ஏவினார்கள் அல்லவா, அப்படி ஏவுகின்ற போது அங்க ஒரு பகுதி, இந்த சந்திரயான் 3 பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல திடீர்னு இப்னு ஹைதம்னு ஒரு பேர் காதுல கேட்குது. அது என்னடான்னு போய் பார்த்தா, இப்னு ஹைதம்ங்கிற ஒரு பேரை வந்து அவருடைய நினைவாக அவருக்கு நன்றி கூறும் பொருட்டு அங்க வந்து மூணுல ஒரு இடத்துக்கு பேர் வச்சிருக்கான். அவர் மூணுல உள்ள ஆய்வுகளை கண்டுபிடிக்கல, மூணுக்கு போற ஆய்வை வந்து லென்ஸ்ல கண்டுபிடிச்சவர், லென்ஸை முதலிலே உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர். அப்ப லென்ஸ் என்பது ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்கிறது, அல்கோரிதம் என்பது இம்பார்ட்டண்டாக இருக்கிறது. இந்த ரெண்டை கொண்டும் தான் இன்றைக்கு இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த எலக்ட்ரானிக் அல்கோரிதம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு செயல்பாடும் பயாலஜிக்கல் ஆல்கோரிதம், அதே போன்று நம்முடைய உடலில் உள்ள செல்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செயல்பாட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானது. இந்த எலக்ட்ரானிக் ஆல்கோரிதமில் எதெல்லாம் வந்து வைரஸாக வருகிறதோ, எதெல்லாம் அட்டாக் என்ற அடிப்படையில் வருகிறதோ, அதனை வந்து களைவதற்கான அந்த நுட்பத்தையும் அதிலேயே உருவாக்குகிற மனிதன் உடலிலே வந்து எதெல்லாம் தவறாக வந்து அவனுடைய சிந்தனையிலே போய் விழுகிறதோ, அது செயல்பாட்டிலே வருகிறதோ, அதை தொடர்ந்து அவன் செய்கின்ற போது அவனுடைய செயல்பாட்டிலே அது விருப்பமுள்ளதாக இருக்கிறதா, வெறுப்பிற்குரியதாக இருக்கிறதா, அது மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறதா, அல்லது நோவினை செய்யக்கூடியதாக இருக்கிறதா, துன்புறுத்தக்கூடியதாக இருக்கிறதா, அதுக்கு அவன் பேர் வைக்கிறான். அந்த யுவால் நோவா ஹராரி என்று சொல்லக்கூடிய ஒரு யூத நிராகரிப்பாளர், அவர் அதுக்கு பேர் வைக்கிறார் பிளஷர் அண்ட் பெயின் தியரி. மகிழ்ச்சியா இருந்தா மனிதன் வந்து தொடர்ந்து அதை செஞ்சு கொண்டிருப்பான், மகிழ்ச்சி இல்லை, அதுல துன்பம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதை விட்டு விடுவான். எனவே இது தன்னியல்பாக நடக்கிறது. தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் பவர். அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய, கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை கொண்டெல்லாம் மனிதன் அவன் வந்து தன்னுடைய காரியங்களை செய்யக்கூடியவனாக இல்லை. தொன்று தொட்டு, அதான் சாப்பியன் என்று சொல்கிறான். கூகுள்ல போய் சாப்பியன் படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆரம்பகால மனிதன், கற்கால மனிதனுக்கு முந்தைய மனிதன், குரங்கிலிருந்து வந்தான் என்ற ஒரு தியரியை சொல்கிறார் அல்லவா, அதுலேருந்து இழுத்துட்டு வருவார்கள், குரங்கிலிருந்து தான் மனிதன் வருவான் என்று. அப்போ அவன் தேவை வந்து குரங்காக இருந்த நிலையில அதுக்கு ஒரு தேவையும் வருகின்ற போது குனிந்து நடந்து கொண்டிருந்தது, அது நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சது. அந்த தேவை அந்த நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சதுல ரெண்டு கை, முன் கை தேவைப்படல, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிச்சு. பின் கை வந்து கால் வந்து அது வந்து காலாக உறுதியாக நின்றுச்சு. இப்படிலாம் வந்து அந்த சுருங்கின இதுல அந்த டார்வின் தியரியை வந்து அங்கேருந்து எடுத்துட்டு வர்றாங்க. இது எல்லாத்துலயும் கடவுள் நிராகரிப்பு கொள்கை. அப்ப அதுல வந்து பிளஷர் பெயின் அப்படிங்கிற அந்த விருப்பம் வெறுப்பு என்ற விஷயத்தில் நீ எந்த அளவுக்கு சீரழிவதாக இருந்தாலும் சீரழிந்து போ, ஆஸ் லாங் அஸ் உன்னுடைய சிந்தனை உனக்கு அதை அழகாக காட்டும் வரைக்கும் நீ சீரழிந்து நாசமா போய், இது நம்ம வார்த்தை, அவன் வார்த்தை இல்லை, இதை நீ கொண்டாடு என்று அவன் சொல்லுவான். யூ செலிப்ரேட் இட், யூ கேன் செலிப்ரேட் இட் ஆஸ் லாங் அஸ் யூ ஹேவ் பிளஷர் இன் இட். எப்போ அது ஒரு தொல்லை துன்பம் என்று உணர்கிறாயோ தானாகவே நீ அதை விட்டு நீங்கி விடுவாய். இந்த இடத்துலதான் புதிய உருவாக்கம் என்பது, ஆண் ஆணோடு புணர்வது குற்றம் இல்லை, பெண் பெண்ணோடு புணர்வது குற்றம் இல்லை, ஆண் பெண் என்பது என்ற ஒரு புணர்தலுக்கு திருமணம் என்பது தேவையில்லை என்ற கோட்பாடுகள் எல்லாம் இப்போது புதிதாக எழுந்திருப்பதெல்லாம் அந்த ஒரு அமைப்பு முறையில் தான். இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு போனாலும் கேஸ் நிற்காது. இன்னைக்கு காலையில உலமாக்களோட பேசிட்டு இருந்தேன்னு சொன்னதுல ஒரு ஆலிம் வந்து தனக்கு வந்ததாக அவர் சொல்கிறார். நம்ம சென்னையில இருக்கிறோம், இங்க உள்ள பகுதியில இருந்து பக்கத்து பகுதியில தான், ரெண்டையுமே நான் பேர் சொல்லலை பதிவாகி கொண்டிருப்பதனால். அப்ப அந்த பகுதியில வந்து ஒருத்தவர் வந்து அவருக்கு அந்த ஹசரத்துக்கு ஃபோன் பண்ணி, எங்க பகுதியில ஒருத்தருக்கு பையன் இருக்கான், அவன் ஒரு ஆணோட திருமணம் பண்றேன்னு கேட்கறான், என்ன செய்யணும் ஹசரத்? எப்படி கேள்வி வந்துருச்சு பார்த்தீங்களா? இதை ஏற்றுக்கொள்வதா இதை விட்டு விடுவதா என்று நாம இருக்கிறோம். அவன் அடுத்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறான். அவள் எல்லாம் இந்த நிலையில தான் இருக்கு. அப்போ இந்த கேள்வி வருகிறது அப்படின்னு சொல்லி இதுக்கு என்ன பதிலாக நம்ம கொடுக்க முடியும்? இதை என்ன விளக்கம் கொடுக்க முடியும்? இஸ்லாம் ரொம்ப தெளிவான மார்க்கம். இஸ்லாம் என்பது தெளிவான ஒரு வாழ்க்கை முறை. அதுல எல்லாமே இருக்குது. அதுல நமக்கு எங்கேயுமே ஒரு ஹேண்டிகேப் சிச்சுவேஷனை, ஒரு ஒரு பாதிப்பான ஒரு நிலையில வந்து எங்கேயுமே நமக்கு வந்து அந்த கைடன்ஸ்ல வந்து குறைபாடு இல்லை. எந்த குறைகளையும் பார்க்க முடியாது. இன்னைக்கு சூரா கஹ்ஃப் நம்ம பல பேர் ஓதி இருப்போம். அதனுடைய துவக்க வசனம் என்ன? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜஅல் லஹு இவஜா. அதில் வலம் யஜஅல் லஹு இவஜா என்றால் அதில் எந்த குறைகளையும் நீங்கள் காண மாட்டீர்கள். அல்லாஹ் புகழுக்குரியவன்னு தன்னை பற்றி அவன் சொல்லிவிட்டு, அன்ஸல அலா அப்திஹி, அவனுடைய அடியாருக்கு
அவன் தான் இந்த வேதத்தை இறக்கி வைத்தான். அல் கிதாப, வேதத்தை சொல்லிவிட்டு சொல்கிறான், ஒலம் எஜா அல்லஹு ரிவஜா, அதில் எந்த குறைகளையும் நீங்கள் காண மாட்டீர்கள். கோணல்களை ரிவஜா என்பது கோணல்கள், குறைபாடுகள். ஆங்கிலத்தில் அதை அந்த குரூக்கட்னஸ் என்று மொழிபெயர்க்கிறார்கள். குரூக்கட்னஸ் ஒரு தாறுமாறான ஒரு வழிமுறை, ஒரு வழிபாதை. அதை பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னா அதுல ஒரு தெளிவான நிலை இருக்கிறது. பகலை போன்று இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையில சொல்றதா இருந்தா, பகலை போன்று இந்த தீனை உங்களுக்கு நான் விட்டுச்சிருக்கிறேன். அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த தீனை பகலை போன்று வெளிச்சமாக வழங்கி இருக்கிறான். எல்லா கைடன்ஸும் இதுல இருக்கு. அதனாலதான் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நம்ம ஏற்றுக்கொண்ட அந்த சிந்தனை இருக்கிறது அல்லவா, இஸ்லாம் என்ற ஷரியா அல் இஸ்லாமியா என்ற சிந்தனை. அதுல அல்லாஹ் என்பவன் தான் முன்னிலையாக இருக்கிறான். அவனை கொண்டுதான் இந்த உலகம். அவன் படைத்த படைப்புகளில் ஒருவர்கள் அம்சமாகனவர்கள் தான் நாம் மனிதர்கள். இந்த பிரபஞ்சம் எல்லாமே அவனுடைய படைப்பு. அல் ஹாலிக் அவன், நாம் மஹ்லூக். இந்த வேரியேஷன்ல அவனுக்கு அபூதியத் செய்கிறோம். அபூதியத் என்று சொல்லக்கூடிய அவனுக்கு வழிபடக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே அந்த உபூதியத்திலே அவனுக்கு நாம் இணையாக ஆக முடியாது. என்னை வணங்கு அப்படின்னு நம்ம யாருக்கும் சொல்ல முடியாது. ஃபிரௌன் சொன்னான், சொந்த சிந்தனையிலிருந்து அவன் பேசினான். ஆனா ரப்புக்கும் லஅலான்னு சொன்னான். ஒரு ஆணவம், அதிகாரம் எல்லாம் அதிகாரம் கையில வந்த போது அந்த பெருமை செருக்கு கொண்டு திமிர் பிடித்தவனாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவனாக அவன் மாறினான். அது அவனுக்கு அல்லாஹ் வழங்கிய சோதனை. அதிலே அவன் தோற்று போய்விட்டான். ஆனால் நமக்கு முன்பாக ட்ரூ கைடன்ஸ் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கை பாதை, நபிமார்களுடைய வாழ்க்கை பாதை. அதிலே ஹத்முன் நபி என்று சொல்லக்கூடிய இறுதி நபியாகிய நம் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த பாதை. எந்த குறுக்கட்னஸும் உடையலன்னு சொன்னதுல நபியே ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள். அதனால அல்லாஹ் அவர்களை பற்றி உஸ்வத்துன் ஹசனா என்று சொல்கிறான். உஸ்வத்துன் ஹசனா ஒரு நல்ல முன்னுதாரணம். எங்கெங்கெல்லாமோ போய் உஸ்வத்துன் ஹசனாவை ஆக்கி கொண்டு உஸ்வத்துன் செய்யாவை எல்லாம் உஸ்வத்துன் ஹசனாவாக ஆகிக்கொண்டிருக்கிறோம். இந்த யுகத்திலே டிஸ்இன்ஃபர்மேஷன், மிஸ்இன்ஃபர்மேஷன் என்று பொய்யையே புனைந்துரைக்கக்கூடிய காட்சிகளிலே உண்மையாக நடக்கிறது மாதிரி ஏஐ பொய்யவே இன்றைக்கு கொத்து கொத்தாக சொல்லிட்டு இருக்குது. அந்த ஆதாரத்தையெல்லாம் தேடுவதற்கான எந்த நேரமும் நம்மகிட்ட இல்லை. நம்மன்னு சொல்றதுல இங்க எல்லாம் கொஞ்சம் பெரியவங்களா இருக்கிறீங்க. அதனால நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். இங்க கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் கீழே இறங்கி அவங்களுக்கு புரிய வைக்கிற நிலையில இருக்கிறேன். ஆக அவங்க ஜஸ்ட் அது குயிக் டைம்ல வேற தெரியணும். நீ இந்த மாதிரி எல்லாம் பயான் பேசிட்டு இருக்காதப்பா, இந்த ஜும்மா பயான்லாம் நாளைக்கு காலாவதி ஆயிரும். ஹஸ்ரத் 5 நிமிஷம் போதும் ஜும்மா பயான் சொல்லக்கூடிய காலம் அடுத்து நம்ம முன்னோக்கி இருக்கிறோம். இந்த தீன்ல உறுதியா நம்ம இல்லைன்னு வந்துச்சுன்னா எதையும் கொஞ்சம் சுருக்கமா பேசுங்க ஹஸ்ரத். எஸ் ஆர் நோ, கூடும் கூடாதுன்னு சொல்லுங்க. நீங்க அப்படியே எலாபரேட்லாம் பண்ணக்கூடாது. குர்ஆன் எலாபரேட் பண்ணுது ஏன் கூடாது என்பதற்கு அதுக்கான காரணத்தை சொல்லு. ஒலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே அப்படின்னு சொல்லிட்டு இன்னஹு கான ஃபாஹிஷா வ ஸாஅ சபீலா. அப்போ ஃபாஹிஷாவையும் ஸாஅ சபீலா அது மானக்கேடான விஷயமாகவும் ஆக அருவருக்கத்தக்க பாதையாகவும் இருக்கிறதுன்னு சொல்றதுல அந்த ரெண்டையும் நான் முன் வச்சாதான் விளக்கத்தை கொடுக்க முடியும். ஏன் விபச்சாரம் தடுக்கப்பட்டதுன்னு. ஃபாஹிஷா என்று சொல்லக்கூடிய அப்சீனிட்டி என்று சொல்லக்கூடியது என்ன? ஆபாசம் நிறைந்தது, மானக்கேடானது. அப்படின்னா எது மானக்கேடு? எதையெல்லாம் மானக்கேடு என்று நாம் பேச தவறினோமோ அது அரசுகளும் நீதிமன்றங்களும் சட்டமாக ஆக்கி அதெல்லாம் மானமுள்ள செயல்னு ஆக்கிருச்சு. மானக்கேடானவற்றையெல்லாம் மானமுள்ள செயல் நம்ம பேச இல்லை. நம்ம எப்பவும் வேற ஒருத்தவங்களை பத்தி குறை கூற இடத்துல மட்டும்தான் இருக்கிறோமே தவிர என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? நம்மளும் அந்த அவசர உலகத்துல ஓடிக்கொண்டு தானே இருக்கிறோம். நம்முடைய பொறுப்பை உணர்ந்து நாம் என்றைக்காவது சிந்தித்து இருக்கிறோமா? செயல்பட்டு இருக்கிறோமா? நம்ம கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய குடும்பம் இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகள் நம் மீது திணிக்கப்பட்ட அமானிதம், அது நம் மீது பொறுப்பாக்கப்பட்ட அமானிதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல அந்த அமானிதத்தை பற்றி சொல்லப்படுகிறது. ஒக்குல்லுக்கும் அலா ஒக்குல்லுக்கும் ராயின் ஒக்குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்தி. நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பர், நாம் ஒவ்வொருவரும் மேய்ப்பர்கள். we are all shepherds. ஷெப்பர்டுடைய வேலை என்ன? அந்த மந்தையை மேய்த்தல். ஓனாய் கடுத்து விடும், ஏதாவது நோய் நொடி வந்துடும். நோய் நொடி வந்தோன்னா அந்த ஆட்டை தனிமைப்படுத்தணும், அந்த நோயிலிருந்து அதை பாதுகாக்கணும். எல்லா மந்தையோடையும் அந்த ஆட்டை சேர்த்து விட்டோம்னா எல்லாத்துக்கும் அந்த நோய் பரவும், எல்லா ஆடும் இறப்பை அடையும், இவனுடைய வியாபாரம் போகும். அப்ப எவ்வளவு கண்ணுங்கருத்துமா இருப்பான். கொஞ்சம் அப்படியே ஒரு ஓய்வு எடுக்கிறேன், ஒரு மரத்தடி நிழல்ல கொஞ்சம் அயர்ந்துட்டா ஏதாவது ஒரு ஆடு வழி தவறி போகும். அப்ப அந்த கண்ணுங்கருத்துமா இருக்கணும். அப்போ அந்த பேரை நமக்கு சூட்டியிருக்கிறார்கள் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க எல்லாரும் மேய்ப்பர்கள், மேய்க்கக்கூடியவர்கள். நம் மீது கொடுக்கப்பட்ட அமானிதத்தில் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். சாதாரணமாக விட்டுட்டோம்.
பிபிசியில் இங்கிலாந்தில் வந்து ஒரு ஆய்வு நடத்திருக்கான். இந்த தொழில்நுட்பத்தினுடைய பாதிப்புகளால எந்த அளவுக்கு சமூகம் வந்து நோய் நொடிக்கு ஆளாகி இருக்கிறது, குழந்தை சமூகம் நோய் நொடிக்கு ஆளாகி இருக்கிறது என்பதற்கு அவன் வந்து ஒரு ஆய்வு நடத்தி இன்றைக்கு பல்வேறு கட்டளைகளை வந்து அவன் வந்து அந்த நாட்டில் பிறப்பிச்சிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதில் வந்து அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, ஒன்றுலேருந்து அதாவது முதல் 2 வயசுக்கு குழந்தை பிறந்ததுலேருந்து மொபைல் பக்கமே போகாதீங்க, கொடுக்காதீங்க, அந்த பிள்ளைகளுக்கு மொபைலை கொடுத்துறவே செய்யாதீங்க அந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ். அப்போதான் பிரெயினே வளருது. நம்ம குரானை வந்து படித்து பார்க்கல, நான் சொல்லும் போது எனக்கு இங்கே இருக்கும்போதே சில சிந்தனைகள் வருகிறது. பெற்ற தாய்க்கு வந்து பாலூட்டக்கூடிய காலம் எவ்வளோ? 2 வருஷம். அந்த 2 வருஷம் வரைக்கும் நமக்கு மெமரி வந்து அப்போ தான் வருது, நம்ம பிரெயின் வந்து அப்போ தான் க்ரோ ஆகுது. எந்த தாயிட்டையும் நான் இப்படி அவளுடைய மார்பகத்திலிருந்து பால் அருந்தினேன்னு நம்ம யாருக்குமே தெரியாது, யாருக்குமே சொல்ல முடியாது. 4 வயசுல எனக்கு ஒரு சில விஷயங்கள் நினைவு இருக்குது, 6 வயசுல நினைவு இருக்குது, ஆனால் 2 வயசுல எனக்கு நினைவு இருக்குது. என் தாயினுடைய இந்த இடத்துல இப்படி குடித்தேன், இந்த நேரத்தில் இந்த வீட்டில் இந்த இடத்துல குடித்தேன். யாருக்கா தெரியுமா? அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு வல்லமை மிக்கவன், எப்படி நமக்கு வழங்கியிருக்கான். அந்த 2 வயசுக்கு நாமும் மொபைல் ஃபோனை பார்த்து தனிமையில் இருந்துக்கிட்டு அதுக்கும் கையில் கேம் விளையாடுறதுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த கேம் வந்து அதை டைரக்ட் பண்ணிடுது. அதனுடைய பிரெயின் செல்ஸ் இருக்குது அல்லவா, அது வந்து தானாக வளர்ந்து சிறப்பாக சீராக செயல்பட வேண்டிய இடத்துல பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாகி பின்னாடி மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு அந்த பிள்ளைகள் தள்ளப்படுவதை இன்றைக்கு ஆய்வின் ரீதியாக அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து மருத்துவமனைகளை அதிகமாக நிரப்பக்கூடியவர்கள் உழைப்பிலேயே அந்த உழைப்பு, அந்த நடுத்தர வயதில் உள்ளவர்களுடைய உழைப்பு, அதில் உள்ள ஒரு வளர்ச்சி, ஒரு growth இருக்கிறது அல்லவா, அதில் ஏற்பட்ட பாதிப்புகள், அதையெல்லாம் வச்சு இன்றைக்கு அவன் சட்டமாக்குகிறான். ஆனால் நம்ம மார்க்க நமக்கு எல்லாத்தையுமே சொல்லி வச்சிருக்கு. தொழுகை என்றாலே நிதானம், நிதானமாக நாம் தொழ வேண்டும். தொழுகையவே கோழி கொத்துற மாதிரி தொழுவிட்டு போறோம். ஆனால் ரசூல் கோழி கொத்துற மாதிரி தொழுவாதேன்னு சொன்னாங்க. வாழ்க்கை என்பதே நிதானம். இப்போ நம்ம ஷார்ட்ஸ் மாதிரி பேச சொல்றாங்க, பயான்லாம் ஷார்ட்ஸ் மாதிரி பேச சொல்றாங்க, ரீல்ஸ் மாதிரி பேச சொல்றாங்க. இந்த ஷார்ட்ஸ் மாதிரி ரீல்ஸ் மாதிரி பேசுறது கிடைக்காத போது எவன்லாம் ஷார்ட்ஸ் மாதிரி ரீல்ஸ் மாதிரி பேசுறானோ அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, நம்ம சொல்றதெல்லாம் புறக்கணிக்கிறாங்க. பெரிய சேலஞ்ச். அதனால தான் நான் சொன்னேன், இது ஒரு சிஹர் என்று, இது ஒரு ஃபித்னா என்று. அப்ப நம்ம வந்து அந்த இடத்தை நிரப்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரூட் மாஃபியா தமிழகத்துல சமீபத்தில் நடந்த தேர்தலினுடைய முடிவுகள் உங்க எல்லோருக்கும் தெரியும். அரசியல் பேச முடியாது, பேசக்கூடிய விருப்பம் இல்லை. பட் வந்து அதுல யார் பின்னணியில இருந்தாங்கன்னா ரூட் மாஃபியா. இந்த ரூட் மாஃபியாவுடைய செயல்பாடுகள் என்ன? அது நிறைய கட்டமைப்புல இருக்கு. ரூட் மாஃபியா என்பது ஒரு கட்டமைப்புல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப அந்த ரூட் மாஃபியால வந்து அதிகமாக அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்படி இன்ஸ்டாகிராம்ல பாக்குறேன், என்னுடைய விருப்பம் என்ன சென்ஸ் பண்றான், என் இமோஷனை சென்ஸ் பண்றான். அமேசான்லாம் என்ன வச்சு வியாபாரம் பண்றான், அதுக்கு பெரிய கோடி கோடியா செலவு பண்றான். அப்போ வந்து அவன் வந்து என்ன சென்ஸ் பண்றான், நான் கோபமா இருக்கிறானா, கோபமா இருந்தேன்னா இவனுக்கு இந்த காட்சிகளை காட்சிப்படுத்து. சந்தோஷத்துல இருக்கிறானா, ஏன்னா நான் பார்க்குற காட்சிகளே நான் கோபமா இருக்கிறேன்னா நான் சந்தோஷமா இருக்கிறானான்னு அவனுக்கு கற்றுக் கொடுக்குது. அவன் சென்ஸ் பண்றான், ஏஐயை வைத்து என்னுடைய ஃபீலிங்கை வந்து அவன் சென்ஸ் பண்றான். பண்ணிட்டு இவனுக்கு இது இவனுக்கு இது அப்படிங்கிற ஒரு நிலையில அவர்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். பெரிய ஸ்டடீஸ் வந்து அதில் போயிட்டு இருக்குது. அப்போ இந்த ரூட் மாஃபியா என்ன செய்யறான், நான் தொடர்ச்சியாக வந்து இவனை நம்ம பார்க்க வேணாம், இவரை நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்து அரசியலோ பொருளாதாரமோ எதுல நம்ம விருப்பத்துல பார்க்குறோமோ, ஓஹோ இவன் இதை தான் அதிகமா பார்க்குறான், அதனால இவன் எதை பார்க்க விரும்பலையோ அதை நவுட்டிடுவோம், எதை பார்க்க விரும்புறானோ அதை கொடுப்போம் அப்படின்னு கொடுத்ததுல அதிகமாக சினிமா பாடல்கள் அசைந்து நடனம் ஆடினது. அவன் எப்படிலாம் அவனுக்கோ அவளுக்கோ அந்த பெண் பிள்ளைகள், இளைஞர்கள், யுவதிகள் அவங்களுடைய விருப்பத்துல அந்த ரீல்ஸ்ல தள்ளி தள்ளி பார்க்கும்போது இதை பார்த்துட்டியா இதை பாரு, இதை பார்த்துட்டியா இதை பாரு, இது எப்படி சூப்பரா உடம்ப நெளிச்சு ஆடுறான் பாரு, அதுக்கேற்ற மாதிரி பின்னணி இசை வாத்தியங்கள், அதுல வந்து மனசுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம், இது எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு அப்படியா இதை பார்த்தா இதை பார்த்து, அப்போ ஃபில்டர் பண்ணி அவன் வந்து யாரையெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் தடுத்து போட்டு இதையே அதிகமா பாருன்னு கொடுத்ததனுடைய விளைவு அப்படியே மாத்தி குத்திட்டாங்க. ஒண்ணுமே தெரியாம மாத்தி குத்திட்டாங்க. சரி, இனிமே வந்து நம்மளால சேர்ந்து தான் அதை அனுபவிக்க போறோம், பார்ப்போம். நல்லது நடந்தா இன்ஷா அல்லாஹ் வரவேற்போம். ஆனா நல்லது நடக்கிறதுக்கான எந்த சூழலிலும் சிந்தித்து நாம் எதையும் செய்யவில்லை. அந்த பாதிப்பை பற்றி தான் நான் வந்து
பேச வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ரூட் மாஃபியா அளவிற்கு இந்த ஆல்கோரிதத்தை வைத்து மிக இயல்பாகவே நம்மை சென்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இந்த தீன் நமக்கு வழிகாட்டாதா, நம்மளை அப்படியே விட்டு விட்டதா? அதுதான் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய $1 மில்லியன் கொஸ்டின். இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையிலே அதனை தொடர்கிறேன் என்று கூறி முதலாவது உரையை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبيه الأمين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியமானவர்களே, நவீன தொழில்நுட்பங்கள், அதில் குழந்தை வளர்ப்பு, அந்த குழந்தையிலேருந்து வளர்ந்தவங்க தான் நம்மளும் இப்போ குழந்தைகளாக இருக்கிறோம். ஏன்னா நமக்கே கைடன்ஸ் அங்கிருந்து கிடைக்கிறது. எங்கிருந்து கிடைக்கக்கூடாதோ அங்கிருந்து தான் நமக்கே கைடன்ஸ் கிடைக்குது. அப்போ நம்மளும் குழந்தைகளாக தான் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதனால் எல்லோருக்குமே இந்த தலைப்பு பொருந்தும் என்று தான் நான் நினைக்கிறேன். அப்போ அந்த பிபிசி அந்த தகவலை கொடுத்ததுன்னு சொன்னோம் இல்லையா, இங்கிலாந்தில் போடப்பட்ட சட்டம். அதில் ஏன் அந்த 2 வயசுக்கு உட்பட்ட நிலையில் நீங்கள் ஃபோனையே கொடுக்காதீங்க, அப்படியே கொடுக்கணும்னா உங்கள் பக்கத்தில் இருந்து இந்த கான்ஃபரன்ஸ் காலில் வீடியோ கால்லாம் பேசுகிறீங்களா, அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் உங்கள் குழந்தைகளை காட்டுங்க, அந்த குழந்தைகளுக்கு அதை அந்த இடத்துல இருக்க வைங்க. இல்லைன்னா நீங்கள் 100% நீங்களும் பார்க்காதீங்க, அதையும் பார்க்க வைக்காதீங்க. ஏன்னா பிள்ளைகள் உங்களே பின்பற்றுகிறது. அவன் எழுதி வைக்கிறான், பெற்றோர்கள் முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்று அந்த வழிகாட்டுதல் பரிந்துரைக்கிறது. எங்க? லண்டன்ல. பெற்றோர்கள் நாசமாகி சின்ன பின்ன போறதுக்கான வழியெல்லாம் திறந்து விட்டதே அவன் தான். காரணம் இந்த ப்ளஷர் பெயின் தியரி. இப்படிப்பட்ட ஒரு பாலிசி உருவாக்கும் மேற்கத்திய தத்துவ அடிப்படையிலாக உருவாக்கப்பட்டது. அங்கே கடவுள் தொலைக்கப்பட்டார்கள். இயேசுநாதர் என்பதனை விரட்டி அடித்த இடம் அது. கிறிஸ்துவத்தை அதனுடைய வேதங்களை எல்லாம் புறக்கணித்த இடம். இஷ்டம் போல நீ நட, தாறுமாறாக போ, உனக்கு விருப்பம் உள்ள காலம் வரைக்கும் சட்டம் உன்னை பாதுகாக்கும். அங்க லா இஸ் சுப்ரீம். நம்ம நாட்டில் கான்ஸ்டிடியூஷன் இஸ் சுப்ரீம் வாங்க. அங்க அதாவது தனி மனிதன் சுப்ரீம் என்று நம்ம நாட்டில் சொல்லுவாங்க. அவனுக்காக கான்ஸ்டிடியூஷன், அரசியல் சாசனம், சட்டம் எல்லாம். இங்கிலாந்தை பொறுத்தவரை லா இஸ் சுப்ரீம். அதனால எல்லாருக்கும் அவனுக்குள்ள சட்டத்தை வச்சிருவான். அந்த இடத்துல தான் சிதைஞ்சி போய் நாசமா போய் எல்லா விதத்திலையும் குறைபாடு உடைய ஒரு சூழல்ல புதிய சட்டங்களை போட்டு நபி சொன்னதை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னெல்லாம் போதனையில சொன்னாங்களோ அதெல்லாம் இப்ப அவன் ஆரம்பத்திலேருந்து மறுபடியும் ஆரம்பத்துல இருந்தா அப்படின்னு கேட்கிற மாதிரி அவன் ஆரம்பிச்சு வச்சிருக்கான். அதுல என்ன சொல்றான்? பெற்றோர்கள் முன்மாதிரியாக திகழ வேண்டும். ஏனெனில் குழந்தைகளின் மூளை ஸ்பாஞ்ச் போன்றது. குழந்தைகளுடைய மூளை ஸ்பாஞ்ச் போன்றது. அவர்கள் உங்கள் திரை பயன்பாட்டு பழக்கங்களை அப்படியே காப்பி அடித்து பின்பற்றுவார்கள். ஸ்பாஞ்ச் போன்ற அந்த மூளையை கொண்டு நீ என்னெல்லாம் சரி அதை செய்வான். தே ஆர் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யூ. நம்மளை மாதிரி தான் நம்ம பிள்ளைகள். அப்போ இந்த அளவுக்கு இருக்கின்ற போது இதுக்கு கைடன்ஸ் வேணும். குரான்ல அல்லாஹ் சொல்கிறான், ஒ நஃப்ஸிம் ஒமா சவ்வாஹா, சூரத்து ஷம்ஸ் அதில் தானே, ஒ ஷம்ஸி ஒ துஹாஹா அப்படின்னு வரக்கூடியதுல ஒ நஃப்ஸிம் ஒமா சவ்வாஹா. நஃப்ஸ்னா என்ன? ஆன்மா. ஆன்மாவை குறித்து அல்லாஹ் சத்தியம் இடுகிறான். ஆன்மாவின் மீதும் சத்தியமாக, அது செவ்வையாக்கப்பட்டதின் மீதும் சத்தியமாக என்று சொல்லிவிட்டானா, அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் சொல்கிறான், ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. அல்ஹாம் அப்படின்னு சொன்னா இல்ஹாம்னு சொல்லுவோம் இல்லையா அரபி வார்த்தையில. இல்ஹாம்னா இன்ஸ்பிரேஷன், இன்ஸ்பயரிங். அந்த ஈர்ப்பை அல்லாஹ் தஆலா அந்த நஃப்ஸுக்கு கொடுக்கிறான். அவன் தான் செவ்வைப்படுத்தினான். அந்த நஃப்ஸுக்கு ஈர்ப்பை வைச்சிருக்கிறான். அல்ஹமஹா ஃபுஜூரஹா, அதனுடைய பாவங்களின், தக்வாஹா, அதனுடைய இறையச்சத்தையும் அவன் தான் செவ்வையமைச்சு வச்சிருக்கான். ரெண்டுக்கும் உள்ள சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் இருக்கிறது, சாஃப்ட்வேரும் இருக்கிறது. என்ன ஆப்ஸை நான் என்னுடைய பெர்சனல்ல நான் டவுன்லோட் பண்றேன், என்னுடைய சிந்தனையில என்ன ஆப்ஸை பெர்சனலி ஐ எம் டவுன்லோடிங், அந்த சிந்தனைக்கு ஏற்ப நான் என்னை மாற்றிக் கொள்கிறேன். சாய்ஸ் அல்லாஹ் கொடுத்தான். எப்பா இப்படி போனா சொர்க்கம், இப்படி போனா நரகம். உலகில் இந்த வழியில போகாத, இந்த வழியில போ, இப்படின்லாம் அல்லாஹ் தஆலா மிக அழகாக குர்ஆனை கொண்டு நமக்கு பிரித்து காட்டியிருக்கிறான். குர்ஆனுக்கு இன்னொரு பெயர் என்ன? அல் ஃபுர்கான். சத்தியத்தை அசத்தியத்திலிருந்து, நன்மையை தீமையிலிருந்து, பாவத்தை நன்மைகளிலிருந்து பிரித்து காட்டக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு இறை வேதம், ஒரு உன்னதமான வேதம். அந்த வேதத்தை நமக்கு கைடன்ஸாக
ஹிதாயத்தாக ஆக்கி தந்து இதன்படி நட என்று சொன்னான். ஆனால் அல்லாஹ் நஃப்ஸுக்கு அதனை அப்படித்தான் செவ்வாய்ப்படுத்தினான். ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான், அது அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் அதனை முறைப்படி பயன்படுத்தினார்களோ, தூய்மைப்படுத்தினார்களோ, தகவமைத்து கொண்டார்களோ நல்லதின் பால், அவர்கள் வெற்றியை பெற்று விட்டார்கள். அஃப்லஹ அப்படின்னா வெற்றி பெற்று விட்டார்கள். வகத் காப மன் தஸ்ஸாஹா, எவன் அதனை சிதைத்தானோ அவன் நாசமா போய்விட்டான். அவன் காபங்கிறதுல பாழா போய்விட்டான், நாசமா போய் அழிந்து போய்விட்டான் அப்படிங்கிற வார்த்தை அது. இவ்வளவு விஷயங்களை நஃப்ஸை பத்தி சொல்ற அந்த ரப்பு எக்ஸ்டர்னலி ஹீ இஸ் ப்ரோக்ராமிங் எஸ் அண்ட் ஹீ இஸ் கண்ட்ரோலிங் எஸ். ஸோ தேர் இஸ் அன் எக்ஸ்டர்னல் பவர். நம்முடைய ஈமான்ல எக்ஸ்டர்னல் பவர்ல அல்லாஹ் முன் வைக்கிறோம். ஆமன்து பில்லா, அதிலிருந்து இந்த உலகத்தை பார்த்தால்தான், அதிலிருந்து இந்த தொழில்நுட்பத்தை பார்த்தாதான், அந்த கைடன்ஸிலிருந்து நாம் எதை கூடும் கூடாது, எது செய்ய தகுந்தது, எது வெறுக்கத்தக்கது, செய்யக்கூடாதது அப்படிங்கிற பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை தெரியும். அதை விட்டு விட்டு பார்ப்பதனால் நம்மை அது பாதாளத்திற்கு இழுத்துட்டே போகுது. அப்படி இழுத்துட்டு போகும்போது அந்த சோசியலாக இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் இருக்கிறது அல்லவா, பொது புத்தி, அந்த பொது புத்தியிலே அவன் அந்த தப்பை செஞ்சா நம்மளும் தான் அந்த தப்பை செய்யலாமே, சொசைட்டியில அவன் மட்டும் என்ன சரியா இருக்கானா, நானும் கெட்டு போறேன் அப்படின்னு பொது புத்தியில அது ஒரு அங்கமாக மாறி விடுகிறது. லூத் என்ற ஒரு சொசைட்டியவே அல்லாஹ் அழிச்சாங்கிறாங்க. அங்க லூத் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் தனி நபர், அவங்களோட சின்ன ஒரு குரூப் தான். லூத் அலைஹிஸ்ஸலாம் மிகச்சிறிய ஒரு பிரிவோடு அவங்க மட்டும்தான் அல்லாஹ்வுடைய பாதையில எஞ்சி இருந்தார்கள். மீதெல்லாம் நாசமா போயிடுச்சு. அவங்க வேறு தாறுமாறாக அவர்கள் அங்கே அவர்களுடைய வழிகாட்டிலே இருந்தார்கள். அல்லாஹ் அப்படியே விட்டு விட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பாதையை கடக்குறாங்க. உடனே அங்க ஒரு சம்பவத்தை அல்லாஹ் நடத்தி காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தையை பற்றிய முகமன் கூறப்படுகிறது. உடனே மாமிசத்தை கொண்டு கொடுக்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாவே அவங்க அந்த விருந்தோம்பலிலே ஆக சிறந்தவர்கள். இன்றைக்கு அரபுகளினுடைய விருந்தோம்பலுக்கெல்லாம் காரணம் அவங்களுடைய தாத்தா பாட்டனர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய விருந்தோம்பல். உடனே வந்தவங்க யாருன்னு தெரியல, கொஞ்சம் இருங்க நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு போயிட்டாங்க. பொரிச்ச கன்றினுடைய மாமிசத்தை எடுத்து வந்தார்கள். உடனே அவங்க சொல்றாங்க, நாங்க அதை சாப்பிட மாட்டோம். அப்பதான் சுதாரிக்கிறாங்க வந்தவங்க வானவர்கள் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த முகமன், உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அங்க அதுல பிறக்கிறது தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி போட்டு அங்கேயே கொஞ்சம் நவுண்டு போறாங்க. போகும்போது நாங்க அந்த ஊரை அழிக்க போறோம், அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படின்னு சொல்றாங்க. யாருடைய ஊர்? லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஊர். என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? குர்ஆனை திறந்து பாருங்க. இன்றைக்கு இந்த இன்ஸ்டாகிராமும் சமூக வலைதளமும் என்ன சனியன்களை செய்து கொண்டிருக்கிறதோ, அன்றைக்கு ஏற்கனவே செய்த கம்யூனிட்டி அது குர்ஆனில் வாழ்க்கை வரல. அப்போ உடனே பதறி அடிக்கிறார்கள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கால இன்ன ஃபீஹா லூத்தா, அங்கே லூத் இருக்கிறாரு, எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் ஆலமு மன் ஃபீஹா, அல்லாஹுக்கு தெரியும் அங்கே யார் இருக்கிறாங்கன்னு. அதனால நாங்கள் அவரையும் அவரோட இருந்தவங்களையும் விட்டு போட்டு தான் அழிக்க போறோம் சொல்லி போட்டு, திரும்பியே பார்க்காதீங்க, நீங்க போய்கிட்டே இருங்க அப்படின்னு லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவங்க கூட உள்ளவங்களுக்கு கட்டளை போட்டுட்டு பின்னாடி மிகப்பெரிய அழிவை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான், மிகப்பெரிய அழிவை இறக்கி வைத்தான் என்று பார்க்கணும். சுடப்பட்ட செங்கற்களை கொண்டு பெரிய அதாபை அவர்கள் மீது இறக்கி வச்சான். இன்றைக்கு அந்த இடம் இருக்கிறது, அங்கே இத்தாலிக்கு பக்கத்துல இருக்கு. இன்றைக்கு அந்த இடம் இருக்கு. ஒரு புற்பூண்டுகள் கூட அங்க விளையாது, அதே இடம் அங்க இருக்கு. இன்னும் சொல்லப்போனா அகழ்வாராய்ச்சியில அந்த காலத்துல அது ஆத்தென்டிசிட்டியை இன்னும் செக் பண்ணணும். வெரிஃபிகேஷன்ல நான் கொஞ்சம் பார்த்த வரைக்கும் எனக்கு ஆத்தென்டிக்கா தெரிந்தது. அவங்க அந்த தோண்டி எடுத்த அந்த சில கற்கள் கிடைக்கும் அல்லவா, ஆழமா தோண்ட அதுல ஒரு ஆணோடு அப்படிலாம் இணைஞ்சிக்கிட்டு அந்த டைம்ல இருப்பானு, அந்த டைம்ல அழிவு அதே நிலையில கல்லாகி போயிருப்பான். அதை தோண்டி எடுக்கிறான். அதெல்லாம் அந்த வரலாற்றுல நம்ம படிக்கிறோம். இன்றைக்கு இந்த கூகுள்லயே நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அந்த பாடம் நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும், பெரிய எச்சரிக்கையாக இருக்கும். ஆக அல்லாஹ் ட்ரூ கைடன்ஸ். அதுக்கு தானே நம்ம தொழுகையில இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாரை நீ நியமத் செய்தாயோ, யாரின் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழி. ஒய்ரில் மக்தூபி அலைஹிம், யாரை நீ யாரின் மீது கோபம் கொண்டாயோ அந்த வழி கிடையாது. வலத்தால்லீன், உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள், உன்னுடைய சாபத்திற்கு ஆளானவர்கள் அவர்களுடைய வழியும் இல்லை. தஃப்சீர்ல அது யூதர்களுடைய வழியும் இல்லை, நசாராக்கள் கிறிஸ்தவர்களுடைய வழியும் இல்லை என்று அதை மொழிபெயர்க்கிறாங்க. அப்ப இந்த அளவிற்கு நமக்கு கைடன்ஸ் கிளியராக இருக்கின்ற போது, நம்மை படைத்த ரப்பு நம்மை கண்காணித்து கொண்டிருக்கும் போது நமக்கு ட்ரூ கைடன்ஸ் இருக்கிறது. எக்ஸ்டர்னல் பவரில் இருந்து ட்ரூ கைடன்ஸ். பட் சாய்ஸ் இஸ் பிஃபோர் ஹேண்ட். நான் ஆஸ்ட்ரைக்கு போறேனா, நாசமா போறேனா,
நல்லதை நான் செய்யக்கூடியவனாக இருக்கிறானா, என்னை கட்டுப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேனா, அல்லது நான் அழிந்து போகக்கூடியவனாக இருக்கிறேனா, யாரோடு சேர்ந்தால் எனக்கு சந்தோஷம் அளிக்கிறது, யாரோடு ஒன்றாக இருப்பது கூட எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துகிறது அப்படின்னு நல்லவங்களையெல்லாம் விட்டு போட்டு தீயவர்களோடையே சேரக்கூடிய ஒரு உலகத்திலே இன்றைக்கு ஆண் பெண்ணாக, இளையோர் முதியோர்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது, அதிலே இறை நினைவு எப்பவுமே ஒரு பிசிக்கலாக செய்யக்கூடிய அந்த ஒரு நிலை அதுக்கு ஈடாக இந்த ஏஐ என்பது தராது. பிசிக்கலாக செய்யக்கூடிய அந்த வீடு. ஏன்னா கடைசியில் இவன் என்ன செஞ்சிருவான்னு சொன்னா, வீட்டில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு பதிலாக ஏஐ தொழுவுதுன்னு ரோபோவை இவன் போலவே ஒரு ரோபோவை செஞ்சு நீ தொழுவு அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் வந்துடும். அப்போ என்னுடைய பிசிக்கல் பர்சன்ஸ் தேவை. குனிந்தா என் உடம்பில் நான் குனிய வேண்டும். அப்துல்லா என்று என் பெயரை வைத்துக்கொண்டு எனக்கு பேர் அப்துல்லா என்று வைத்துக்கொள்வோம். அப்துல்லா குனிய வேண்டும். குனிஞ்சாதான் அப்துல்லா ருக்கு செய்தான். அப்துல்லா பிறகு நிமிர்ந்து நிற்க வேண்டும், இழத்தித்தாளுக்கு வரணும். அப்போதான் அப்துல்லா இழத்தித்தாள் பண்ண. அது ஏஐ செய்யாது, அது தொழில்நுட்பங்கள் செய்யாது, அது ஈடு செய்ய முடியாது. அப்படின்னா அது உன்னை தகவமைக்கிறது, உன்னை பண்படுத்துகிறது, உன்னுடைய ஒழுக்கத்தை அது சரியான முறையிலே சீரமைக்கிறது. அதுதான் தொழுகை. அதை நிதானித்து தொழ வேண்டும். 5 நேர தொழுகை, அதுக்கு இடைப்பட்ட நேரம், இப்படியெல்லாம் அல்லாஹ் தாலா வகுத்து தந்திருப்பதில்லை. அதே மாதிரி நோன்பை பாருங்கள். ஏஐயை நோன்பு பிடிக்க வைக்க முடியாது. இன்னொருத்தவனுக்கு வாடகை கொடுத்து எனக்காக நீ 30 நாள் நோன்பு வச்சுக்கணும்னு சொல்லவும் முடியாது. இதெல்லாம் என்னுடைய பிசிக்கல் பிரசன்ஸ் தேவை. ஸ்பிரிச்சுவல் அண்ட் பிசிக்கல் ரெண்டுமே சேர்ந்தது. அது இதற்கு எந்த மாற்றீடும் கிடையாது. ஆனா இதை கொண்டுதான் சொர்க்கம் போக முடியும், இதை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியும் என்ற ஒரு உயர்ந்த நிலை இருக்கின்ற போது அதை இபாதத்தில் அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். இபாதத்துனா தான் நம்ம ஒளிஞ்சு ஓட முடியாது. இபாதத்தை மட்டும்தான் இன்னைக்கு நம்ம ஏற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஜும்மா கடமை 3 ஜும்மா விட்டு போனா நீ முஷ்ரிக்கு, உன் இதயத்துல எல்லாம் முத்திரை வைத்திடுகிறான் காஃபின்னு சொன்னதுனால பயந்தாவது நம்ம பல பேர் தொலை வந்திருக்கோம். இல்லைன்னா ஜும்மா பார்த்துக்கலாம், நேரம் கிடைக்கும் போது தொழுதுக்கலாம், நிறைய வியாபாரம் இருக்குது, பெண்டிங் ஒர்க்ஸ் நிறைய இருக்கு, பேமெண்ட்லாம் வர வேண்டியிருக்கு அப்படின்னு அதை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆக அல்லாஹ் என்ற ஒருவன் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். உலகிற்கும் மறுமைக்கும் அவன்தான் அதிபதி. அவன் மாலிகி யௌமித்தீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் இர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். இதெல்லாம் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறார். ஆக அந்த அல்லாஹ்வுக்கு முன்பாக நிற்பதற்கு எதை கொண்டு போக போகிறோம்? வளர்ச்சிகள் எப்படி வேண்டாலும் இருக்கட்டும், தொழில்நுட்பங்கள் எப்படி வேண்டாலும் வளரட்டும், எதை கொண்டு போக போகிறோம்? யாரை சாட்சியாளர்களாக ஆக்கப் போகிறோம்? எதை கொண்டு போதல் என்பது ஒன்று, யாரை சாட்சியாக்குறது? பிள்ளையே நாளைக்கு மறுமையில நமக்கு எதிர் சாட்சி சொன்னோம், இந்த இவங்க தான் எங்க பெரியோர்கள், எங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கல, எங்களுக்கு சொல்லித்தரல, எங்களை அப்படியே விட்டுட்டாங்க, நாங்கள் 5 பேர் கேம் தான் விளையாடணும், நான் ஒத்துக்கிறான்ல, நான் கேம் தான் விளையாடணும், இவங்களை பார்த்தா சலாம் கூட சொல்ல மனசு வரல, நாங்கள் ஒதுங்கி போனால் அவங்க ஒதுங்கி போலாமா? அவங்க கிட்ட தான் எளிமை இருந்தது. நம்மளை குற்றவாளி கொண்டுல நிறுத்துவதற்கு நம்முடைய அடுத்த தலைமுறை தயாராகி கொண்டிருக்கிறது. அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம் மீது சுமத்தப்பட்டது. ஆக அந்த தயாரிப்பில் ஈடுபடுவோம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவோம், அல்லாஹ்வை அச்சப்பட்டு அந்த அடிப்படையிலே நேர நிர்வாகத்தை சரியான முறையிலே நாம் தீர்மானித்து அதன்படி செயல்படுவோம். நம்முடைய இல்லத்தில் உள்ள ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் வயதானவர்களையும் நாம் பாதுகாப்போம். சீரழிவிலிருந்து பேரழிவிலிருந்து இந்த உம்மத்தையும் உலகத்தையும் நாம் தடுப்போம். அல்லாஹ்வினுடைய அந்த தூய்மையான அந்த கொள்கையை கோட்பாட்டை கொண்டு, ஷரியாத்தில் இஸ்லாமியா என்ற உயர் போதனைகளை கொண்டு, குர்ஆனை கொண்டு, சுன்னாவை கொண்டு மக்களை நேர்வழிப்படுத்துவோம். மக்களிடத்தில் உள்ள தீமைகளை பற்றி அவர்களுக்கு சுட்டி காட்டி அதிலிருந்து அவர்களை விளக்குவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய இந்த ஜமாஅத்தை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. நம்முடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக. உலகிலும் நமக்கு அவனுடைய நெருக்கத்தையும் அவனுடைய எல்லா விதமான திருப்தியையும் கொண்ட செயல்பாடுகளை நாம் செய்வதற்கும் மறுமையிலே உயரிய அந்த சோனத்தை நாம் அடைவதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என கூறி நிறைவு செய்கிறேன். اللهم صل على محمد وعلى ال محمد وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم انك حميد مجيد. اللهم انا نسالك العفو والعافيه والمعافاه الدائمه في الدين والدنيا والاخره انك على كل شيء قدير. اللهم انا نسالك رضاك والجنه ونعوذ بك من النار يا رب العالمين. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكون من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر.